பொதுவாக பசங்களுக்கு பொண்ணுங்க saree கட்டினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ப்ளவுஸ் இப்படி இருந்தா எந்த பொண்ணுக்கு தாங்க saree கட்ட பிடிக்கும்? அதனால தான் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸுன்னு யார் சொன்னாலும் நான் சாரியே கட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க இந்த காலத்து பொண்ணுங்க. இந்த ப்ளவுஸை பாருங்களேன், நார் நாராக பிஞ்சு போய் ஜரிகெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இப்படி ஒரு ப்ளவுஸை போட்டால் குத்துமா குத்தாதா? ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனாலும் இந்த ப்ளவுஸை எப்படா மாற்றிட்டு வேறு ட்ரெஸ் போடுவோம் தானங்க தோணும். ஆனால் இந்த மாதிரியும் ஒரு ப்ளவுஸ் இருக்குதா அப்படின்றது இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த ப்ளவுஸை பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் 2 ப்ளவுஸ் உங்ககிட்ட காட்டுறேன். ஒன்று நான் ஸ்டிச் பண்ணது, இன்னொன்று கடையில் நார்மலாக ஸ்டிச் பண்ணது. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். இது சைடில் ஓவர்லாக் அடிச்சிருந்தாலும் அது எப்படி பிசுறு பிசுறாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த இதில் ஃபினிஷிங் பாருங்களேன், பட்டி இருக்கிற சைடில் எந்த பிசுறுமே வெளியே வரல. ஸோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஷோல்டர்கிட்டையும் பாருங்களேன், அது குத்தவே குத்தாது. இவ்வளோ நரிச்சு நரிச்சுன்னு குத்துற மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸோ இதில் பாருங்களேன், எவ்வளோ நீட்டாக இருக்குல்ல ஃபினிஷிங். நீங்கள் என்றைக்காவது ப்ளவுஸை ஒரு நாள் திருப்பி போட்டு போனால் கூட தையலை பார்த்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரே மாதிரி சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இனிமேல் இந்த காரணத்துக்காக தான் நான் saree கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா பசங்களோட கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும்.